சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம அருண் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம முத்துவும் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு தான் அருணும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. குழந்தை பெற்றுக்க முடியாமல் தான் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்களாம். 2 வருஷம் ஆகியும் அவங்க ஆம்பளைனே ப்ரூவ் பண்ண முடியல. அதனால தான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக பொண்டாட்டியோட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். இவெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் பொழப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் இருந்துட்டு முத்துவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்து இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக ஆம்பளைன்னு சுற்றிட்டு இருக்காங்க, பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிகிட்ருக்கா, ஆனால் நம்மளால தான் குழந்தை பெற்றுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கான் ஒரு பொண்டாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டுன்னு கூட பார்க்காம நம்ம அருணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்குற நம்ம அண்ணாமலை இருந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்காம நம்ம முத்துவை போட்டு கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அத்தோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் முத்து இனி இந்த பிரச்சனை எப்படி முடிச்சு வைக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.